தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்தும் அவருக்கு பேராதரவு தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அறவழி போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் மாணவ மாணவிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈழத் தமிழர்கள் சார்பாக சென்னை கோயம்பேட்டில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வாழும் ஈழகதிகளின் நலன் கருதி பல நலத்திட்டங்களை எங்களுக்காக அவர் வழங்கியிருக்கின்றார். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கே நடத்துவதற்காக கூடியிருக்கின்றோம். இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு பெருமளவிலான ஈழத்து அகதிகள் வந்து தங்களுடைய ஆதரவை தர காத்திருக்கின்றார்கள், வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுக்கான ஆதரவை வழங்க காத்திருக்கின்றோம். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நூற்றுக்கணக்கானோர் சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அம்மாவை சிறையில் தள்ளப்பட்டதை விட்டு மிகவும் வருத்தமடைந்து இப்போது நாங்கள் எங்கள் உண்ணாவிரதம் நடத்திக் கொள்கிறோம். உடனே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் விடுதலை செய்து மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று உறுதி கொள்கிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். கூடிய விரைவிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெளியில் வருவார்கள். தமிழக மக்கள் எல்லாம் கண்ணீரும் கவலையுமாக இருக்கின்றவர்கள் கண்ணீர்களை நீக்குவார்கள். மீண்டும் முதலமைச்சராக அமர்வார்கள். தமிழக மக்களை காப்பாற்றுவார்கள். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு 24 மனை தெலுங்கு செட்டியார் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த தமிழர்களின் இதயத்தில் வாழக்கூடியவர் அம்மா. கூடிய விரைவிலே அம்மா அவர்கள் விடுதலை பெற வேண்டும். பெங்களூர் பரப்பரா அக்கராரம் நோக்கி 24 மனை தெலுங்கு செட்டியார் தமிழகத்தில் இருந்து 1 லட்சம் பேர் பயணம் செல்வோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி வேலூர் மாவட்டத்தில் நரிக்குறவ சமுதாயத்தினர் அறவழி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த தாய்க்கு விடுதலை பண்ணு நாங்க 7 நாளா கும்பிட்டாத தெய்வம் இல்ல கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த தாய் கர்நாடகத்துல ஒரு பங்கு தண்ணி வர வச்ச ஏழை மக்களோட 10 மணி தண்ணி கண்ணீர் தண்ணி அவர் வாரி இருக்கிறார். அந்த தாய்க்கு விடுதலை ஆகணும். அந்த விடுதலை பண்ற வரைக்கும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது, எங்களுக்கு நிம்மதி கிடையாது. எங்க அம்மா நீதிமான். எங்க அம்மா ஒரு நாட்டுக்கே ஓய்ச்சவங்க. நாட்டுக்கு குரல் கொடுத்த அம்மா என்னைக்கு நாட்டுக்காக ஓய்ப்பேன், நாட்டுக்காக நான் சாவேன், நாட்டுக்காக என்னோட உயிர் விடுவேன் சொன்ன என் அம்மாவை எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேணும். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள், சிறு குறு பனியன் உற்பத்தியாளர்கள், தென்னிந்திய இறக்குமதி இயந்திரங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் என 20க்கும் மேற்பட்ட பின்னலாடை தொழில்துறையைச் சேர்ந்த 10,000 நிறுவனங்கள் திருப்பூரில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றிய பகுதியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையுடன் கலந்து கொண்டனர். எங்க அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க, விடுதலை பண்ணியே ஆகணும், இல்லாட்டினா நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அதனாலதான் உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்க அம்மா எங்களுக்கு வேணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தொப்பம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பாப்பம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நமக்கு வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அநீதியை தட்டி கேட்க வேண்டும். உடனடியாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் வருவார். அவர்தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர். அரியலூர் மாவட்டத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலசங்கம் சார்பில் திரளானோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். அம்மா விடுதலையாகும் வரை இந்த போராட்டம் இளைஞர் பாசறை சார்பாக இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தியுள்ளோம். மீண்டும் இந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடரும். தொடர்ந்து இந்த போராட்டம் அம்மா வெளியாகும் வரை இந்த போராட்டத்தை செய்வோம். தூத்துக்குடியில் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் தமிழகத்திலே ஒரு ஒளிமயமான முதல்வராக, நிரந்தர மக்களின் முதல்வராக வர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தூத்துக்குடி TCOA மாவட்ட சங்க சார்பிலே இங்கு ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை செய்ய கோரி ஈரோடு மாவட்டத்தில் செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உற்பத்தியை நிறுத்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொழிலாளர் அனைவருக்கும் பல நலத்திட்டங்களை வழங்கி நல்ல முறையில் நடத்தி கொண்டிருந்த அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சிறையிலிருந்து உடனடியாக மீட்டு தருமாறு எங்களுடைய கோரிக்கையை வைத்து
செங்கல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இன்று வேலை நிறுத்தம் செய்துள்ளோம்.